என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? போட்டி கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். கோவை தொகுதி மக்களுக்கு வணக்கம். அண்ணாமலை இந்த பெயரை கேட்டதுமே சிங்கத்தின் பெயர் நினைவுக்கு வரும். மிகவும் படித்தவர். உங்கள் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அண்ணாமலை மிகவும் படித்தவர். என்ஜினியரிங் கிராஜுவேட், ஐஏஎம் லக்னோவில் படித்தவர். அதையெல்லாம் விட ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர். ஐபிஎஸ் ஆக அவர் கர்நாடகத்தில் பணிபுரிந்த காலத்தில் அங்க இருக்கிற ரவுடிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். அந்த கன்னடத்துல வந்து ஒரு படத்துல ஒரு காட்சி, டவுன் பஸ்ல ஒரு போலீஸ் அதிகாரி அங்க இருக்கக்கூடிய ரவுடியை அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி. அப்போ அந்த பஸ்ஸுக்கு வெளியில இருக்கிற கான்ஸ்டபிள் பேசுவாங்க, என்ன யாருப்பா இப்படி அடிக்கிறா, அண்ணாமலையா அப்படின்னு. உடனே இன்னொரு கான்ஸ்டபிள் பதில் சொல்லலாம், இல்ல அந்த அண்ணாமலை தான் இப்ப தமிழ்நாட்டுக்கு போயிட்டாரே அப்படின்னு. அந்த அளவுக்கு போன மாநிலத்திலும் மிகச் சிறப்பாக பெயர் எடுத்தவர் அண்ணாமலை. அதே போல அண்ணாமலை தமிழக பிஜேபியுடைய தலைவரானதற்கு பிறகு பிஜேபியை பற்றின பார்வையே மாறியது. பிஜேபி ஒரு கலக்கு கலக்கியது. கிட்டத்தட்ட திமுகவுக்கும் பிஜேபிக்கு இடையில் தான் போட்டி என்கிற ஒரு தோற்றம் வலுப்பெற்றது. அன்னூர்ல ஒரு பெரும் போராட்டம். அங்க சிப்காட் வந்து விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. விவசாயிகள் போராடுகிறார்கள். இந்த டயத்துல அண்ணாமலை சொல்லுகிறார், நானே விவசாயிகளை திரட்டி போராடுவேன் அப்படின்னு. உடனே தமிழக அரசு தான் எடுத்த முடிவை கைவிடுகிறது. நாங்க வந்து இந்த நிலத்தை கையகப்படுத்தும் முடிவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு. அதே போல திருவாரூர்ல மிக புனிதமான தெற்கு ரத வீதி. இந்த தெற்கு ரத வீதிக்கு நாத்திகரான கருணாநிதியின் பெயரை வைப்பது என்று முடிவெடுக்கப்படுகிறது. உடனே அதை எதிர்க்கிறார் அண்ணாமலை. திருவாரூர்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்தா என்ன கூட்டமோ அந்த மாதிரியான ஒரு கூட்டம். அதற்கு பிறகு தமிழக அரசு சொல்லுகிறது, நாங்கள் கருணாநிதியின் பெயரை அங்கு வைக்க வேண்டும் என்று நினைக்கவே இல்லை என்று கூறியது. ஒரு அமைச்சர், ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் திடீர்னு அண்ணாமலை கட்டின வாட்சுக்கு என்ன விலைன்னு கேட்கிறார். அவ்வளவுதான், அந்த வாட்சுக்கான விலை, அதுக்கான ரசீதைத்தான் கேட்டார். இன்றைக்கு அந்த அமைச்சர் புழலிலே இருக்கிறார். புழல் சிறையை விட்டு எப்போது வருவது என்று அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர் கிட்டத்தட்ட புழல்வாசியாகவே மாறிவிட்டார். சோ அண்ணாமலை என்றால் ஒரு சிம்ம சொப்பனம். அண்ணாமலை என்றால் எதிரிகளுக்கு நடுக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெயர் என்று பொருள். அண்ணாமலை தமிழக பிஜேபியின் தலைவராக பொறுப்பேற்ற போது அவர் சொன்னது இதுதான், தமிழகத்தில் எங்களுடைய எதிரி திமுக என்று சொன்னார். தமிழக பிஜேபி வரலாற்றிலேயே தமிழகத்தில் யார் எதிரி என்பதை இனங்காட்டிய ஒரு மாபெரும் தலைவர் அண்ணாமலை மட்டும்தான். அதனால்தான் கோவை வாசிகளே, உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு வேட்பாளரைத்தான் அனுப்பி வைத்தீர்கள். முதன்முறையாக பார்லிமெண்ட்டுக்கு ஒரு சிங்கத்தை அனுப்புங்கள். கன்னியாகுமரி தொகுதி மக்களுக்கு வணக்கம். பொன்னார் என்று அன்புடன் அழைக்கப்படுகிற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் தென்கோடியில் இருக்கும் கன்னியாகுமரியில் பாரதிய ஜனதா கட்சியின் முகமாகவும் அடையாளமாகவும் 91 திகழக்கூடியவர். வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களுடைய அத்தியந்த சீடர். அவரோடு எத்தனையோ போராட்டங்களில் அவர் பங்கெடுத்திருக்கிறார். என் நினைவுக்கு வந்த ஒரு போராட்டத்தை இப்போது சொல்லுகிறேன். அப்போது எம்ஜிஆர் ஆட்சி. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு காயிதே மில்லத்தினுடைய பெயர் சூட்டப்படுகிறது. அதை எதிர்த்து இந்து முன்னணியின் மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் போலீஸ் அள்ளி கொண்டு சென்று விட்டது. ஒரே ஒருவர் தற்செயலாக விடுபட்டு போனார், விஞ்சினார். அவர் யார்? பொன் ராதாகிருஷ்ணன். பொன் ராதாகிருஷ்ணனை மட்டும் சுத்தி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 போலீசார். அதாவது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு விழுந்த அடி இப்படி அப்படி அல்ல, அதை தாண்டியும் பிழைத்து வந்திருப்பது அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தனை அடிகள். இது எதற்காக சொல்லுகிறேன்னா, கடந்த காலத்துல எத்தனையோ அடக்குமுறைகளை சந்தித்து
போலீஸருடைய அந்த அடக்குமுறைகள், அரசுடைய அடக்குமுறைகள், அதையெல்லாம் சந்தித்து ஹிந்துத்துவாவுக்காக, ஹிந்து தேசியத்துக்காக மிக தீவிரமாக களமாடிய ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் பொன்னார். அதனால தான் அவர் வாஜ்பாயினுடைய அமைச்சரவையிலேயே இடம்பெற்றிருந்தார் 99 2004 வரைக்கும். அதற்கு பிறகு மோடி அவர்களுடைய அமைச்சரவையில 2014 19 வரைக்கும் அவர் இடம்பெற்றிருந்தார். இந்த கன்னியாகுமரி தொகுதியில் அவர் தற்போது 10வது முறையாக போட்டியிடுகிறார். அவரை ஜெயிக்க வைக்க வேண்டியது கன்னியாகுமரி தொகுதி வாக்காளர்களாகிய உங்களுடைய கடமை. மண்ணின் மைந்தனை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புங்கள். வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம். பட்டியல் சமூகத்திலும் மைக்ரோ மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய சமூகம் அருந்ததியர் சமூகம். அந்த சமூகத்தை சார்ந்த எல்முருகன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உங்கள் தொகுதியில் போட்டியிடுகிறார். எல்முருகன் வெறும் வழக்கறிஞர் மட்டுமல்ல, வழக்கறிஞராக இருந்து சட்டப்படிப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர், PhD பெற்றவர். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த படிப்பாளி. அவர் நேரடியாக RSS இயக்கத்தில் ஈடுபட்டவர். அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்று சொல்லப்படுகிற AVVP மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர். பட்டியல் சமூகத்தினருக்கான தேசிய ஆணையத்தில் அகில இந்திய அளவிலான தேசிய துணைத் தலைவராக பொறுப்பு வகித்தவர். இப்படி மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் வகித்திருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்துக்க, இப்படி மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய எல் முருகன் தமிழக பிஜேபியினுடைய தலைவராக இருந்த போது ஆற்றிய பணி அனைவருக்கும் நினைவிருக்கும். அப்போது பார்த்து கருப்பர் கூட்டம் என்கிற ஒரு குழு கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியது. அதற்கு எதிராக அவர் தொடங்கி நடத்திய வெற்றிவேல் யாத்திரை மொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியை சார்ந்த வட இந்திய தலைவர்களை திரும்பி பார்க்க வைத்தது. தமிழகத்தில் இப்படி கூட ஒரு பெரும் தாக்கத்தை உருவாக்க முடியும் போல் இருக்கிறதே என்று அவர்கள் எண்ணினார்கள். எனவே அதற்கு பிறகு பிஜேபி தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள், தாக்கம், அந்த தாக்கத்துக்கு அடிப்படையாக இருந்த எண் மக்கள் யாத்திரை, இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த வெற்றிவேல் யாத்திரை என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே ஒரு மிகச்சிறந்த படிப்பாளி இன்றைய மத்திய அமைச்சர் உங்கள் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த மத்திய அமைச்சரை எதிர்த்து ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் போட்டியிடுகிறார். ஊழலை ஊட்டியிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எல்முருகன் அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். நீங்கள் நிச்சயம் புண்ணியம் செய்தவர்கள். அதனால்தான் மிகச்சிறந்த இந்துத்துவவாதியை, மெத்த படித்த பேராசிரியரை, ஓர் அறிவுஜீவியான ராம சீனிவாசனை பிஜேபி வேட்பாளராக பெற்றிருக்கிறீர்கள். பேராசிரியர் ராம சீனிவாசன் தலை சிறந்த சிந்தனையாளர், எழுத்தாளர், காந்தியத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர், நிர்வாகவியல் பேராசிரியராக பணிபுரிந்தவர், தென் தமிழக மக்களின் நலனுக்காக ஜவுளி பூங்கா அமைய பாடுபட்டவர், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகிறதென்றால் அதற்கு முன்முயற்சிகள் எடுத்தவர் ஸ்ரீனிவாசன். பேச்சாற்றலும் செயல்திறமும் ஒன்று கூடிய மண்ணின் மைந்தர் பேராசிரியர் ராம சீனிவாசனை வெற்றி பெறச் செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். மக்களின் திருவிழாவான சித்திரை திருவிழாவை எதிர்க்கும் நாத்திகருக்கும் மாதத்துக்கு ஒரு கட்சி மாறுபவருக்கும் பாடம் புகட்டுங்கள். நல்லவரை தேர்ந்தெடுங்கள். எனவே ராம சீனிவாசனை தேர்ந்தெடுங்கள். உங்கள் ஓட்டு தாமரைக்கே. நன்றி, வணக்கம். தாமரைக்கு வாக்களியுங்கள்.